அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலேயே கனமழையானது பெய்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி, வணக்கம். தற்போது மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது கொண்டு தீர்த்து வருகிறது. இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சார்லதா. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்றைக்கு அதிகாலை முதலே பலத்த மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்க காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும்னு வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதை அறிவித்திருந்ததை போன்று அதிகாலை முதலே மயிலாடுதுறை, சீர்காழி, செம்மனார்கோயில், ஆக்கூர், சங்கரம்பந்தல், பொறையார், திருக்கடையூர், தரங்கம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. சிறிது நேரம் இடைவெளித்து மீண்டும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சொல்லணும்னா செம்மனார்கோயிலில் அதிகபட்சமாக 4 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. இதே போல தரங்கம்பாடி, மயிலாடுதுறை, சீர்காழி, கொள்ளிடம் பகுதிகளில் மழை பதிவாகிட்டு. இந்த மழையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் இறுதி வாரங்கள்ல மழை பெய்தது. அதுக்கப்புறம் வழக்கத்தை விட ஐப்பசி மாதத்துல பெரும் கோடை வெப்பம் போன்ற வெப்பமான நிலை ஏற்பட்டது, வறண்ட சூழ்நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார். சம்பா சாகுபடியில் புற்றுநோய் தாக்குதல் அதிகரித்திருந்தது. இந்நிலையில தற்பொழுது பெய்து வரும் கனமழை காரணமாக ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இந்த மழை காரணமாக பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த மழை சம்பா சாகுபடிக்கு தேவையான மழை என்பதால் விவசாயிகள் வரவேற்றுள்ளனர். சார்லதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.